தங்கள் குழந்தைகளை மும்மொழிகள் கற்பிக்கும் பள்ளிகளில் படிக்க வைத்துவிட்டு மற்ற குழந்தைகள் மும்மொழிகளை கற்றுக்கொள்ள வாய்ப்பளிக்கும் ஸ்ரீ பள்ளிகளை தடுப்பது, கார் ரேஸ் போன்ற பகுமான விளையாட்டுகளில் பணம் செலவழித்துவிட்டு ஏழை எளிய மக்களை படிக்கட்டு இல்லா பேருந்துகளில் பயணம் செய்ய வைப்பது என்பது திமுக மற்றும் அதன் தலைவர்களின் வழக்கம். அதுபோன்றே சிவகங்கையில் பள்ளி சிறார்களை கொண்டு மைதானத்தை சுத்தப்படுத்தும் வேலைகளை செய்துள்ளது மாவட்ட நிர்வாகம். சிவகங்கையில் அமைச்சர் உதயநிதி கலந்து கொள்ளும் முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற இருக்கும் மாவட்ட விளையாட்டு மைதானத்தை அங்கு விடுதியில் தங்கியிருக்கும் சிறார்களை கொண்டு சுத்தம் செய்வது மற்றும் கம்பு ஊன்றும் பணிகளை செய்திருக்கிறது விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் நிர்வாகம். சிறுவர்கள் கம்புகளை மிகவும் சிரமப்பட்டு தூக்கி செல்லும் காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கார் ரேஸ், வெளிநாட்டு பயணம் என விளம்பர திட்டங்களுக்கு செய்யும் செலவில் 100ல் 1 பங்கு. இதுபோன்ற அத்தியாவசியங்களுக்கு செலவு செய்தாலே மாணவர்களை துன்பப்படுத்தும் அவசியம் இருக்காது. ஆனால் தங்கள் பிள்ளைகள் விளையாட வெளிநாட்டுக்கு சென்றால் போதும், மற்ற குழந்தைகள் எப்படி துன்பப்பட்டால் நமக்கென்ன என்ற திமுக தலைவர்களின் எண்ணம் தானே இதற்கெல்லாம் காரணமாக இருக்க முடியும்.